ஹலோ, நான் தான் உங்கள் ஜாய் சத்யா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாமா? என்ன ஸ்டோரி அப்படின்னா, அப்பாவின் வாக்கு அப்படின்னு ஒரு ஸ்டோரி. யோசேப் அப்படின்ற ஒரு சின்ன பையன் இருந்தானா. அந்த பையனுடைய அப்பா ரொம்பவே சீரியஸாக இருந்தாங்களாம். அப்போது ஒரு நாள் இவன் போய் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது அவங்க அப்பா சொன்னாங்களாம், நான் இல்லைனாலும் உன்னுடைய தங்கச்சியை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கவலைப்பட்டாங்களாம். அப்போது இவன் என்ன சொன்னான்னா, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் நல்லா ஆகி வருவீங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுது அவங்க அப்பாவுக்கு ஆறுதல் சொன்னானாம். அப்போது அடுத்த நாள் என்னாச்சு அப்படின்னா, அவங்க தங்கச்சிக்கு சாப்பாடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் கடைக்கு போகும்போது பேக்கில் அவனுக்கு தேவையான காசை எடுத்துகிட்டு போகனானாம். அவன் போகும்போது அவனுடைய காசு பேக் கிழிஞ்சு காசு எங்கேயோ விழுந்துடுச்சான். அப்போது இவன் காசு தொலைஞ்சு போன உடனே அப்படியே மண்ணிலே முட்டி போட்டு அவன் ஜெபிச்சானான். என்னன்னா, ஏசப்பா என் தங்கச்சிக்கு பசிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மண்ணிலே முட்டி போட்டு ஜெபிச்சானான். அப்போது ஒரு அண்ணா வந்தாங்களாம். ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போது இவனுடைய கஷ்டத்தை எல்லாமே சொன்னானா. அவங்களும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, யோசேப் நீ அழாத அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இரக்கப்பட்டு இவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தாங்களாம். காசு கொடுத்த உடனே இவனுடைய முகம் எல்லாமே மலர்ச்சியாக மாறிடுச்சான். அப்போது அடுத்தது சந்தைக்கு போய் அவன் அப்பம் வாங்கினானான். அப்பம் வாங்கிட்டு வரும்போதே பசியோடு இருக்க ஒரு பிச்சைக்காரனை பார்த்தானான். அவன் பார்த்த உடனே இவனுக்கு என்ன தோணுச்சான், பாதி அப்பம் அந்த பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டானான். அரை அப்பம் ஃபுல்லாக அவங்க பிச்சைக்காரனுக்கு கொடுத்துட்டானான். அப்போ கொடுத்த உடனே அவன் போகும்போது யோசிச்சுட்டே போகிறான், பாதி அப்பம் தான் இருக்குது, என் தங்கச்சிக்கு பசிக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இவன் ஜெபிச்சுட்டே வீட்டுக்கு செல்லும்போது வீட்டுக்கு போய் அவனுடைய டேபிளில் பார்த்தா அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதுதான் அவங்க வீட்டு டேபிள் மேலே இருந்திருக்கு. அப்போ இவனுக்கு ரொம்பவே சந்தோஷப்பட்டு ரொம்பவே அவனுடைய முகம் ரொம்ப மலர்ச்சியாக மாறி அவங்க தங்கச்சிக்கிட்ட சொன்னானா, கர்த்தர் நம்மோட எப்போவுமே இருக்கிறாருன்னு சொன்னானா. அப்போது இதிலேருந்து அவனுக்கு என்ன அந்த வசனம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, மனசு உடைந்தவர்களுக்கு கர்த்தர் நெருக்கமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சங்கீதம் 34:18 எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டானா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.